பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. படை தலைவன் மிக பிரமாதமாக 2வது வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இந்த திரைப்படம் ஜூன் 26 வரைக்கும் எந்தெந்த திரையரங்கில் ஓடுதுன்னு தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ பல திரையரங்கில் இந்த திரைப்படங்களை எடுத்துருவாங்க. 500 திரையரங்கில் இந்த திரைப்படம் வெளியாகிது. மிக அருமையாக ஜூன் 13ஆம் தேதி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக கொடுக்கப்பட்டது. இந்த திரைப்படம் அந்த வசூலையும் திரும்ப எடுத்துருச்சு. கேப்டனோட படத்துக்கு எப்படி வருமோ அந்த வசூல் போட்ட கலெக்ஷனை கரெக்டாக எடுத்துருவாங்க. அது மீறி இதுக்கு வர லாபத்தை தான் அதிகமாக சம்பாதிக்கக்கூடியது இந்த திரைப்படம். இப்போ இந்த திரையரங்கில் வெளியிட்டிருக்க திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே புதிய படங்கள் அப்டேட் ஆகிருக்கும். இப்போ இந்த திரைப்படம் பல திரையரங்கில் சென்னையில் ஓடுது. அது என்னென்ன திரையரங்கு என்று தான் வரிசையாக பார்க்கலாம். லட்சுமி பாலா பாடியில் இருக்க தேட்டரு, அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா 3:20க்கு இந்த ஷோ இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 10:45க்கு ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அடுத்து ரோகிணி தேட்டரில் பார்த்தீங்கன்னா 10 AM இருந்து 7 மணிக்கு 2 ஷோ நடிச்சிட்டாங்க. மாயாஜால் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற 2 PM இந்த திரைப்படம் ஓடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராதா மூவின்னு சொல்லுவாங்க, ரெட் ஹில்ஸ் ஏரியாவில் 3 மணி 10 மணி ஷோலாம் ஓட்டுறாங்க. காசி தேட்ரு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக காசி தேட்டர்லேயும் இந்த திரைப்படம் 1.5 ஷோ ஓட்டுறாங்க. அசோக் பக்கத்தில் அங்கேயும் இந்த திரைப்படங்கள் ஓடுது. அடுத்து பார்த்திங்கன்னா அருணகிரி திருநெல்வேலியில் இருக்க அருணகிரி தேட்டரில் பார்த்திங்கன்னா 21, 22 இந்த சண்டே வரைக்கும் இந்த திரைப்படத்தை ஓட்டுறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க திரையரங்கில் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நாகர்கோயிலில் இருக்கிற திரைப்படம் தான் ஸ்ரீ கார்த்திகை. அந்த கார்த்திகை தேட்டரில் பார்த்திங்கன்னா 2.5 ஷோ 6.5 ஷோ 10 மணி ஷோன்னு சண்டே வரைக்கும் இந்த திரைப்படம் அங்கே மிக அருமையாக திரையரங்கில் ஓடுகிறது. மதுரை தான் ஒரு சினிமாவை நிர்ணயிக்கும் வெற்றியா தோல்வியான. அங்கே பார்த்திங்கன்னா கண்ணா தேவி திரையரங்கில் பார்த்திங்கன்னா திருநகரில் மதுரையில் இந்த திரைப்படம் ஓடுது. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா கணேஷ் தேட்டரில் இந்த திரைப்படமும் ஓடுது மிக அருமையாக. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த திரைப்படங்கள் அடுத்த வாரம் 26ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் புக்கிங்கில் இந்த திரைப்படங்கள் புக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 2 ஷோ 3 ஷோ சண்டே டயத்தில் 4 ஷோ அந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்க. படைத்தலைவன் திரைப்படம் படைத்தலைவன் வெளிவந்து பார்த்திங்கன்னா 4 ஷோ ஃபுல் அண்ட் 4 ஷோவும் ஓட்டியிருக்கிறாங்க. 2 ஷோ ஓடிருக்கு, 1 ஷோ ஓடிய திரையரங்கில் இருக்குது. சென்னை மற்றும் கோவை, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வருதுக்கு. அது தவிர மற்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியாகிறது. அது என்னென்ன திரையரங்கு என்று நமக்கு இன்னும் கரெக்டான தகவல்கள் தெரியல. அப்டேட் வந்தது கரெக்டாக உங்களுக்கு அந்தந்த திரையரங்களை நம்ம கொடுக்குறோம். 2வது வாரமாக மிக பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி படமாக நமது படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை வெற்றியை கொண்டாட நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பெரிய ஒரு வருத்தம். என்னடா அந்த பையன் படத்தை எவ்வளவோ தடைகள் செஞ்சும் இந்த திரைப்படம் வெளிவந்து நல்ல வசூலை கொடுக்குது அப்படிங்கிறது தான். இப்போ குறைஞ்சப்பட்டது தான் 2.5 கோடி 3.5 கோடி தான் லப்பர் பந்து எடுத்தாங்க. இந்த திரைப்படம் 4.5 5 தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த திரைப்படம் அதையும் மீறி அதிகமான லாபத்தை சம்பாதிச்சிருத்து திரையரங்க உரிமையாளர்களுக்கும் மற்ற எல்லாருக்குமே நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு. இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருப்பதனால தான் இந்த திரைப்படத்தை இன்றும் ரசிகர்கள் நின்று கொண்டாடுதாங்க. படத்துக்கு வசனமும் சரி, கதையும் எழுதின அன்பா இருக்கட்டும், மற்றபடி இளையராஜாவோட மியூசிக்காக இருக்கட்டும், அவர் கொடுத்த பாடலும் வரிகளும் மிக அருமையாக அமைஞ்சது. இந்த திரைப்படத்தை நாம் எதற்கு இவ்வளோ அருவமாக கொண்டாடுகிறோம்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ திரைப்படங்களை வெற்றி திரைப்படங்களை வாழ வச்சிருக்கிறாரு. ஆனால் சண்முக பாண்டியன் அவர்கள் எந்த ஒரு சப்போர்ட்டும் இப்போ யாரும் கொடுக்கல. யாருமே சப்போர்ட்டும் கொடுக்காம பல தடைகளை மீறி இந்த திரைப்படம் வெளிவந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குனால மிக அருமையாக இருக்குது. இந்த திரைப்படம் வெற்றியை எப்படியாவது 25வது நாள் இந்த திரைப்படத்தோட வெற்றி விழாவாக மிக அருமையாக கொண்டாடுவாங்க. படைத்தலைவன் திரைப்படத்தில் கதைக்கு மிக அருமையாக ஒரு களம் கொண்ட நடிகனாக நமது சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிறாரு. நிறைய பேர் பார்த்துட்டு திரைப்படத்தில் மிக மென்மையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பது போல இருந்தது. திரைப்படத்தை தேட்டரில் உட்காந்து அமைதியாக பார்க்கலாம். ஒரு பாதி கொஞ்சம் மௌனமாக இருந்தாலும் மறுபாதி ஆக்ஷனாகவும் நடிச்சிருக்கிறாரு. எங்களுக்கு தேட்டரை பார்க்கும்போதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்த மாதிரி தான் இருக்குங்கும்போது மிக அருமையாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவர் தான் மேத்யூவை நம்ம சொல்லவே முடியாது. மிக அருமையாக ஸ்டண்ட் கொடுத்துருக்குறாப்புல. கேமராமேனும் காடுகளை சார்ந்து எடுக்கப்பட்டவர் தான், மிக அருமையானவர். இவரும் பார்த்திங்கன்னா பேராண்மை போன்ற படங்களை எடுத்திருக்கிறாரு. இவரும் காடுகளை சார்ந்த இடத்துல மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அந்த நடிப்புக்கும் அவங்க எங்கே போனாலும் பரத்தாலே ஓடணும். அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரங்கிறது மேலே அந்த ஃபைட் சீன்லாம் எடுத்துருக்குறாங்க. அந்த ஃபைட் சீனை பொறுத்த வரைக்குமே ஒரு வாரம் இரவில் எடுக்கக்கூடியது. அதுவும் காடுகளில் நடுக்காட்டுகளில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது. அங்கேயே தான் தங்கி இருக்கணும். செட்டு போட்டு இதை வச்சு அந்த மாதிரி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காங்க.
நடிச்சிருக்கிறாரு. அதனால் இந்த திரைப்படம் வெற்றியை கொடுத்தது. இந்த படம் ட்ரெய்லரும் தெரியும், மற்ற எல்லாம் வந்த உடனே கேப்டனை மிஞ்சும் அளவுக்கு மிக பிரமாதமான ஆக்ஷன் ஹீரோவாக சண்முக பாண்டியன் கள இறங்கியிருக்கிறார். இப்போ இருக்கிற திரைத்துறை நடிகர்களில் ஆக்ஷன் ஹீரோவாக வராருன்னு சொல்லி இந்த திரைப்படத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் இந்த படைத்தலைவன் திரைப்படம் ஆக்ஷனில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கு காரணம் ரசிகர்களும் தொண்டர்களும் தான். மற்றபடி ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்கலாம். இந்த திரைப்படத்தில் மற்ற குடும்பங்களும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுங்க. ஏன்னா கேப்டன் பிள்ளை படங்கிறத விட இந்த படம் நல்லா இருக்கனால ரசிகர் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்கிறாரு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள். இதில் ஹீரோயினிக்கு எந்த ரோலும் எந்த பாட்டும் கிடையாது. இருந்தாலும் படத்தில் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. உங்கள் ஏங்கண்ணா எங்கே இருக்குது நான் காட்டுறேன்னு சொல்லி அந்த ஹீரோ கூட சப்போர்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் முனிஷ்காந்த் அவர்களும் நல்ல காமெடி நடிகர், சில கேப்டன் கூட நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த அவரோட பிள்ளைகளை கூட நடிக்கிறதுக்கும் இந்த பாக்கியம் கிடச்சிருக்குனால மிக சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த படைத்தலைவன் திரைப்படம் பார்த்திங்கன்னா 2 வாரங்கள் பார்த்திங்கன்னா மிக அருமையாக சென்னை, கோவை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தென்காசி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி போன்ற பல இடங்களில், திருச்சி, கோவை இன்னும் பல இடங்களில் இந்த திரைப்படம் நல்லா ஓடி இருக்குது. அந்த வசூலை பொறுத்த வரைக்குமே இப்போ நிறைய பேர் அப்டேட் கொடுக்குறாங்க. 7 கோடி 8 கோடி தான் இந்த திரைப்படத்தோட வசூல். குறிப்பாக 12 கோடி 13 கோடி கிட்ட நெருங்கியிருக்கு. குறிப்பாக அந்த புல் வசூலையும் யாருமே வெளியில் விட மாட்டாங்க திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே. சும்மா நிறைய பேர் டேக் போட்டு 100 கோடி 200 கோடின்னு போடுவாங்க. அந்த அளவுக்கு கிடையாது. இந்த திரைப்படத்தோட வசூல் 10 கோடியை கன்ஃபார்மாக தாண்டி இருக்குது. ஆனால் இப்போ இருக்க அப்டேட்டை பொறுத்த வரைக்குமே 7 கோடி கிட்ட கொண்டு வந்துருக்குறாங்க. அதனால் மற்ற படங்களை விட கம்பேர் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 புதிய திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த திரைப்படத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம படைத்தலைவன் திரைப்படத்தில் வசூல் மிக பின்னி எடுக்கும். ஏன்னா அந்த திரைப்படத்தோட இப்போ மோதி வரும் என்பது வசூல் கொஞ்சம் கம்மியாகும் ஒருபடி. இருந்தாலும் எவ்வளோ நாள் இந்த திரைப்படம் ஓடி மிக பிரமாதமான வசூலை கொடுக்கறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. 10 கோடியை தாண்டிட்டனால இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு ஹிட்டாக அமையும். இந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமாக திரையரங்கில் 100 நாள் வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்களை மிகப்பெரிய ஒரு நெருங்கிய ஒரு நடிகனாக கொண்டு வந்தது இந்த படைத்தலைவன் திரைப்படம் தான். அந்த 2 திரைப்படங்களை தாண்டி இந்த படைத்தலைவன் திரைப்படத்தை தான் ஒரு ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக மிக அருமையாக கேப்டனின் புருவமாக நடிச்சிருக்கிறாரு. படைத்தலைவன் திரைப்படம் மிக பிரமாதமான பல திரையரங்கில் ஓடுகிறது. என்னென்ன திரையரங்கு என்று பார்த்தோம். 2வது வாரம் தமிழகத்தில் எங்கெங்கே ஓடுதுன்னு, இது தவிர மற்ற திரையரங்குகள் எங்கெங்கே ஓடுது, எந்தெந்த ஷோ ஓடுதுன்னு சொல்லி உங்களுக்கு தனியாக ஒரு பட்டியல் கொடுக்குறேன். சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் மிக பிரமாதமான கேப்டன் எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வசூலை கொடுப்பாரோ அதுபோலவே சண்முக பாண்டியன் அவரும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்கிறாரு. அவர் திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைகிறது. ஆக்ஷன்களையும் சண்டையிலையும் மிக அருமையாக கம்பீர உடம்பு கொண்ட நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல இரும்பு கரங்கள் போல சண்முக பாண்டியன் அவர்களும் இரும்பு கரங்களாக மிக அருமையாக 2வது வாரம் சக்சஸ்ஃபுல் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு வசூலையும் கொடுத்திருக்கிறாரு. இந்த திரைப்படம் மிக அருமையாக குடும்பங்கள் கொண்டாடும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய கொண்டாடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.